இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகிற ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நானே முந்தினவர் நானே பிந்தினவர், நானே முந்தினவர் நானே பிந்தினவர். என் அன்புக்குரியவர்களே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமும் அவர்தான், நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் அவர்தான். சில சமயங்கள் நாம் கல்லறைக்கு செல்லும் பொழுது அங்கே 2 தேதிகள் எழுதப்பட்டிருக்கும், பிறந்த தேதி, இறந்த தேதி என்று. இந்த 2 தேதிகள் மாத்திரம்தான் அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறோமே அன்றி வேறு ஒன்றும் அந்த நபரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியாது. அதே போலத்தான் என் அருமை இரட்சகர் இயேசு சொல்லுகிறார், எப்பா உன் வாழ்க்கையில் முதலும் நான் தான், உன் வாழ்க்கைக்கு முடிவும் நான் தான்ப்பா என்று சொல்லுகிறார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். மத்தேயு 28:20 சொல்கிறார், சகல நாட்களிலும், நீ இந்த உலகில் இருக்கும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபிக்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்வோம், இயேசுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தொடக்கம், இயேசுதான் என் வாழ்க்கைக்கு முடிவு என்று சொல்லி உரிமையோடு கூட இயேசுவின் பெயரை சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவே, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது அப்பா ஒவ்வொரு ஜனங்களோடு கூட நீர் தங்கியிருந்தீர் சுவாமி. அதே போல எங்களோடு கூட நீர் தங்கியிருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் இனி கவலைப்பட போவதில்லை. நாங்கள் பிறந்த நாள் முதல் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் வரும் அந்த இறக்கும் அந்த நாள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் இருக்க விரும்புகிறீர் சுவாமி. ஆகவே இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் நம்பிக்கையாய் அவர்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது இறங்குவீராக. எனக்கு வழி காண்பிக்க யார் இருக்கிறாள் என்று கலங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவருடைய கரங்களை நீர் இப்பொழுதே பிடித்துக் கொள்வீராக. நான் உனக்கு இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எல்லா பலவீனங்களும் அவளை விட்டு நீங்கட்டும், எப்படிப்பட்ட பாவ சுபாவங்களும் அவளை விட்டு நீங்கட்டும். இப்பொழுதே அவளுடைய உள்ளத்திலே நம்பிக்கை கடந்து வரட்டும். நீர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.